பெண்ணின் கனவில் வந்து பிரசாதம் கேட்ட வேலூர் மகான், உயிரை காப்பாற்றும் மகான் சுப்பையா சாமிகள். சுப்பையா சாமிகளின் சொந்த ஊர் எதுவென்று தெரியவில்லை. சுப்பையா சாமிகள் மக்களின் நோய்களை விபூதி கொடுத்தே குணமாக்கினார். அது மட்டுமின்றி அன்னதானத்தையே பிரதானமாக முன்னிறுத்தினார். சுப்பையா சாமிகளின் மூல மந்திரத்தை கூறி அவரது ஆலயத்தை சுற்றி வந்தால் நினைத்தது நடக்கும். சுப்பையா சாமிகளின் சமாதியில் தினந்தோறும் அன்னதானம் நடக்கிறது. சாமிகள் 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தில் சமாதியானார். இதைத் தொடர்ந்து தற்போது புதிய பேருந்து நிலையம் இருக்கும் பாலாற்றங்கரையில் சாமிகளுக்கு ஜீவ ஆலயம் எழுப்பப்பட்டது. சுப்பையா சாமிகளின் ஆலயத்தில் அனைத்து பூஜைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. ஆலயத்தில் பூஜை செய்து வரும் பெரியவர் சுப்பிரமணியனிடம் பேசும்போது சாமிகள் இப்போதும் துடிப்புடன் இருந்து மக்களை காத்து வருவதாகச் சொன்னார். இந்த ஜீவ ஆலயத்தில் பாலாஜி என்கிற சிவாஜி சாமிகள் என்பவருக்கும் சமாதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் உள்ள சுப்பையா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு நாமும் சென்று வருவோம். அவரது அருளைப் பெறுவோம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்லுவது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.